Hi guys, I am Morgan. Welcome to Academy. Samsung M40 ஒரு மொபைல் மாடல் லான்ச் பண்றாங்க சோ இந்தியாவுல. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனாவுல A16 ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. அதோட ஃபுல் அண்ட் ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே M40 ல கொடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ரீபிராண்ட்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலயுமே எல்லா மொபைல் கம்பெனிலயும் ரீபிராண்ட் கொடுக்குறாங்க. சம் ஆல்டரேஷன் மட்டுமே கொடுத்து லான்ச் பண்றாங்க ரீபிராண்ட். சோ இதுல நோ ப்ராப்ளம். சோ ரீபிராண்ட பத்தி பட் இதுல என்ன ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாம கூட போலாம். சோ இதுக்கு பேக்ல நிறைய ரியாலிட்டி இருக்கு. சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்ன ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 20000 வந்து இதுக்கான அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஐ மீன் பிரைஸ் அமௌண்ட் இருந்தாலுமே இதுல வந்து நிறைய மைனஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் M சீரிஸ் மக்களுக்கு அதிகமா ஏன் பிடிச்சது அப்படினு சொல்ல பார்க்க போனோம்னு பாத்தீங்கன்னா M சீரிஸ்ல மெயினா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5000 மில்லிஆம்ஸ் பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. சூப்பர் ஃப்ளோ டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இதனால தான் M சீரிஸ் மக்கள் வந்து Samsung M சீரிஸ் அதிகமா லைக் பண்ணாங்க. பட் இதுல இப்ப M40 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இதோட ஃபீச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுல வந்து Qualcomm 675 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நல்ல ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்திருக்காங்க. இல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ 6GB RAM கொடுத்திருக்காங்க. 6.3 இன்ச் ஃபுல் HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் அமௌண்ட் பத்தி பாக்கும்போது இது ஃபுல்லாவே கம்மி. சோ இதுல இன்னும் ஒரு விஷயம் இதுல மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு. இதுல வந்து பேட்டரி பேக்கப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3500 மில்லிஆம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓல்ட் மாடல்லே பாத்தீங்கன்னா M சீரிஸ் மக்கள் அதிகமா லைக் பண்றதுக்கு காரணம் என்னன்னா 5000 பேட்டரி பேக்கப், அதாவது 5000 மில்லிஆம்ஸ் பேட்டரி பேக்கப் கொடுத்தாங்க. இப்போ இதுல 3500 தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து சிம் ஸ்லாட் பாத்தீங்கன்னா ஹைபர் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஹைபர் சிம் ஸ்லாட்ல என்ன பாத்தீங்கன்னா காமன் சிம் ஸ்லாட். சோ ஓல்ட் மாடலா வந்து சிம் ஸ்லாட் தான். இதுல வந்து மெமரி கார்டு இல்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம் கார்டு தான் போடலாம். ரெண்டுமே வந்து சேர்த்து ஒன் டைம்ல போட முடியாது. சோ இது ஒரு மைனஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளோ டிஸ்ப்ளே கிடையாது. TFT டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. 3500 ஐ மீன் mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய மைனஸ் பண்ணிட்டாங்க. பேக்லயுமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் தான் கொடுத்திருக்காங்க. சோ 20000 உங்க அமௌண்ட் பிரைஸ் அமௌண்ட் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்பாரிசன் மார்க்கெட்ல இருக்க அதர் மொபைல் Xiaomi, Realme சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனி மொபைல ஐ மீன் கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரைஸ் அமௌண்ட்க்கு அதுல நிறைய ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா Gorilla Glass இந்த மாதிரி நிறைய சேஃப்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இதுலயுமே ஒரு சில கிளாसेसல கொடுத்திருந்தாலுமே மத்த விஷயத்தை கம்பாரிசன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இது வந்து மைனஸ்னு தான் சொல்லலாம். சோ இந்த வீடியோட டாபிக் என்ன அப்படினு பார்த்தா நீங்க Samsung-ஓட மொபைல் எந்த மொபைல் நியூவா லான்ச் பண்ணாலுமே Samsung லவர் சோ Samsung-ல மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போற அப்படினா கன்ஃபார்ம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து ரீமாடலா இருந்தாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரீபிராண்டா இருந்தாலுமே இதுல வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. காமனா நீங்க ஆல்ரெடி உங்களோட மொபைல் போன் நீங்க ஓல்ட் மொபைல் போன்ல யூஸ் பண்ண ஹெட்போன்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தா சோ ஹெட்போன் வந்து இதுல யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஐ மீன் சார்ஜ் பண்ற பின்னிலே வந்து இதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க வந்து பிரைவேட் பண்ற ஹெட்போன்ல சார்ஜ் பின் இருக்கிற அதே ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களோட ஓல்ட் மாடல்ல இருக்கிற ஓல்ட் மொபைல்ல நீங்க யூஸ் பண்ண ஹெட்போன் இதுல யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு மைனஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, எல்லாமே வயர்லெஸ்ஸா போயிடுச்சு. சோ இது கூட நோ ப்ராப்ளம், ப்ளூடூத் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே உங்க 20000 அமௌண்ட் பிரைஸ் அமௌண்ட் வைக்கும்போது இவ்வளவு விஷயங்களை பேட்டரி பேக்கப் நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே நெக்ஸ்ட் இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் மைனஸ் பண்ணது ரொம்ப பேட் எஃபெக்ட் தான் சொல்லுவோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருந்தாலுமே இந்த மாடல்ல எந்த ஒரு மொபைல் போனை பர்ச்சேஸ் பண்ண மார்க்கெட்ல அப்படினாலுமே அதுக்கு பேக்ல இருக்க ரியாலிட்டி என்ன, சோ இது ரீபிராண்டா, சோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க, சோ அதுல என்னெல்லாம் ஆல்டரேஷன் கொடுத்திருக்காங்க, சோ அதோட ப்ராசஸர் என்ன, சோ அதோட நேனோ டெக்னாலஜி என்ன, இது ஃபுல்லா அக்செப்ட் பண்ணி அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணா சோ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஓன் ஒபினியன் தான். சோ உங்களோட ஒபினியன் கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜபிளான வீடியோ. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, SMS யூஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலும் இது பண்ண லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் நாலேஜபிள் வீடியோக்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Have a nice day. Take care. Bye bye.